ஒரே ஒரு வசனம் தான் கிரியை செய்யும். வேத வசனங்கள் பார்த்தீங்களா, வசனமா இருக்கிறவங்களுக்கு வசனம் தான் ரொம்ப முக்கியம். அதனால என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி என்னை பெற்ற தாய் தகப்பெல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. நான் ஒரு அனாதி. இந்த அனாதிக்கு சொந்தம் சொல்ல யாருமே கிடையாது. நான் அம்மாவை தேடுறேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா இல்லை. அப்பாவும் இறந்துட்டாரு. நான் ஒரு அனாதி. ஆனால் இந்த அனாதிக்கு சொந்தம் சொல்ல உங்களை விட்டு எனக்கு யாருமே கிடையாது. நீங்கள் யாராவது எனக்கு அம்மாவா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கை தூக்கு. நீ அம்மாவா? செவுத்துல மோதின்னு செத்துருவேன். ஓ அம்மாவா? கை தூக்கு. ஏன்னா இந்த லைட்டு போட்டுவேன் எல்லாம் என் மூஞ்சிக்கே வெளிச்சமாக போட்டான். உங்க மூஞ்சிலாம் கருப்பாக்கிட்டான். அதனால் அம்மாவா? என்னை மகனா ஏற்றுக்கிறீங்களா? அப்போ சொத்தை என் மேலே எழுதிட்டு எழுதிட்டீங்கன்னா நான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். கலிடுவியோ எங்கள் அம்மாவுடைய சொத்து தேவையில்லை. எங்கள் அம்மாவுடைய மனசு போதும். கைத்தட்டு. எங்கள் அம்மாவுடைய அன்பு போதும். ஹல்லேலூயா. அதனால் ஒரே ஒரு வசனம், சங்கீதத்தின் புஸ்தகம். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற அன்பு மகன் சோதரம் ராஜ்குமார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்பார்கள். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனே, இந்த ஆண்டு உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி முடிய பாதை நெய்யாய் இப்போது வேத வசந்தபடி ஆண்டவரே உம்மை பாடினோம், துதித்தோம். ஆண்டவரே, முக்கியமான நேரத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, மத்திய 10-20 பேசுகிறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் உங்களோடு பேசணும். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளில் தேவனே, வேலை உடைந்த உள்ளத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, இன்றைக்காவது என் நிந்தை மாறுமா, இன்றைக்காவது என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா, இன்றைக்காவது என் குடிகார கணவன் மனம் திரும்ப மாட்டாரா, இன்றைக்காவது என் வீட்டில் நல்ல சமாதானம் கிடைக்குமா, இன்றைக்காவது என் வீட்டில் நல்ல சந்தோஷம் கிடைக்குமா என்று ஏதோ இயக்கங்கள் எண்ணங்களில் அநேக சகோதர தாய்மார்கள் வந்திருக்காங்க. ஆண்டவரே, நீ பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ மகன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரே வசனம் சொல்லு. சங்கீதத்தின் புஸ்தகம் 34 சங்கீதம் 8 வசனம், 6 வசனம், 10 வசனம் வசங்க. யார படிங்க? யாரும் வசனம் படிக்க யாரும் வரலையா? இல்லை பிளாஸ்டிக் கவரோடு வந்து இருக்கிறீங்களா? ஓகே, படிங்கப்பா. இந்த ஏழை கூப்பிட்டால் எத்தனை வசனம்? 34:6. இந்த ஏழை கூப்பிட்டா. இப்ப நம்ம உட்காந்துக்கலாம் யாருங்க? நம்மளாம் பணக்காரா? இல்லை பிர்லாவா? இல்லை கோட்டீஸ்வரன்? இல்லை வேறாவையா? ஏழைக்கு தான் இயேசு வேணும். கைத்தட்டு. பணக்காரனுக்கு பணம் வேணும், ஏழைக்கு இயேசு வேணும். அதான் அவங்க வசனம் சொல்லி, இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு. பாருங்க, ஏழை கூப்பிட்டா கடவுள் கேட்டு நிற்பாரு. ஹல்லேலூயா. பணக்காரங்க இதோட கூப்பிட்டு கடவுள் நின்று நான் பார்க்கல என் வயசுக்கு. ஒரு ஏழை கூப்பிட்டா ஒரு கடவுள் நிற்கிறாருன்னா அவர் தான் என் லீடர். கைத்தட்டு. அவர் தான் லீடர். அது இன்னைக்கு எவ்வளோ லீடர் இருக்கிறாங்க. லீடர் முன்ன இருப்பாரு, தொண்டர் பின்னர் இருப்பாங்க. ஆனால் ஏன் லீடரு தொண்டனை முன்ன விட்டு பின்னால நிற்கிற லீடர். கைத்தட்டு. எனக்கு பின்னால ஒரு லீடர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் முன்னே இருக்கிறேன், என் லீடர் பின்னால இருந்து என்னை பேச வைக்கிறார். ஆனா இங்க இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டான். இங்க இருக்கிற அத்தனை பேரை ஏழை தான். அப்ப ஏழைக்கு என்ன வேணும்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன் சொன்னோம். ஆனா ஏழைக்கு தான் சத்தியம் வேணும். கைத்தட்டு. ஏழைக்கு சத்தியம் வேணும். அந்த சத்தியம் தான் நான் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நான் படிக்காதவன் தான். 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். ஏ பார் ஆப்பிள், பி பார் பிரியாணி. ஆனா நான் படிச்சது ஏ பார் இயேசு, பி பார் பைபிள், சி பார் சர்ச்சின்னு படிச்ச தொட்டுதான். இன்னைக்கு படிச்ச உங்களுக்கு முன்னால படிக்காத என்ன இங்க நிக்க வச்சுக்கிறாரு. 3ஆம் கிளாஸ் படிச்சது ஒரு பெரிய படிப்பு. அது நான் காமராஜரை பார்த்துக்கிறேன். ஆனா 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். காமராஜர் உலகத்துல வந்தது எதுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி வந்த தலைவர் அவர். ஆனா இன்னைக்கு யார் யாரும் வராங்க, அதை பத்தி நான் சொல்ல வரல. ஆனா ஏன் ஆண்டவர் இந்த ஏழைக்காக, இந்த ஏழை ராபர்ட்டுக்காக அவர் வந்தார் என்பதை நான் என்ன பண்ண விசுவாசிக்கிறேன்.
அதுதான் அங்க சொல்ல பாருங்க, ஏழையின் இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவனை, பாருங்க, ஏழை கூப்பிட்டா அவனுடைய கஷ்டம், கண்ணீர், துன்பம், துயரம், பாடுகள், நிந்தைகள், அவமானம் எல்லாத்தையும் மாத்தி போட்டுறார். இயேசு வந்த வீட்டுக்கு சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுக்கு சமாதானம். எந்த வீடு? இந்த கட்டி வச்சுக்கிற கல்லு வீடு. இந்த கல்லு வீட்டுக்கு சமாதானமே இருக்காது. இந்த கல்லு வீட்டுக்கு சமாதானமே இருக்காது. எப்போ வித்துருவாங்கன்னா எதிர் வீட்டுக்காரன் பார்ப்பான். இந்த எதிர் வீட்டுக்காரன் எப்போ வித்துருவான், பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ வித்துருவான் தான் பார்ப்பான். ஆனா ஏசப்பா கைவேலை இல்லாத ஒரு வீடு, எலும்பால கூடு கட்டி நரம்பால் இசைந்து சதையால மூடி இருக்கிற இந்த வீடு தான் கடவுள் தங்குற வீடு. கைத்தட்டு. நம்முடைய சரீரத்துக்குள்ளதான் கடவுள் தங்கி இருக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு ஆத்துமாகுது. என்ன மாவுக்குது? கோதுமாவு இல்ல, அதுதான் மனசு. அந்த மனசுக்குள்ளதான் இவ்வளோ பெரிய கடவுளே இந்த மனசுக்குள்ள வரதான் இந்த மீட்டிங். கைத்தட்டு. வேற ஒண்ணுமே கிடையாது. எலும்பால கூடு கட்டி நரம்பால இசைந்து சதையால மூடி இருக்கிற இந்த ஏழை வீட்டுக்கு இயேசு வரதான் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஏற்பாடு செய்த சபையார இந்த வந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு. இதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாராவது தரித்திரரா போனது கிடையவே கிடையாது. என்ன பாருங்க, 42 வருஷத்துல சாப்பிட வழி இல்லாத, போட்டுக்க துணி இல்லாத, எங்கேயோ இருந்த ஒரு குடிகாரன் சாராயம் வாங்கி கொடுத்தா எங்கன்னா உழுந்து கெடுப்பேன். ஒரு நாள் பாருங்க, சாக்கடையில் விழுந்திருக்கிறேன். எனக்கு தெரியாது சாக்கடைன்னு, போதை புல் போதை விழுந்துட்டேன். பாருங்க, பண்ணியை நானும் ஒன்னாக்குற மாதிரி இருக்கிறேன். நல்லா அந்த போதை தெளிஞ்சு இது மாதிரி தான் எங்கள் வீடு. அப்படியே வந்து வீட்டாண்ட நிற்கிறேன். என் பொண்டாட்டி உட்காந்து அழுதுனுக்கிறான். என்னை பார்த்து சொல்றா, தே நான் தே அது மே தே நீ ராத்திரிலாம் நீ எங்கமே இருந்தா, ராத்திரிலாம் நீ எங்கமே இருந்த, ராத்திரிலாம் பாத்தியில காவல் இருந்த, அங்கேயே செத்துந்தா கூட தாலி அறுத்துட்டு போட ஏன்டா வந்த டே அவனேன்னு சொல்லி காலில் இருக்கிற செருப்பை கைட்டி அடிச்சா, வீட்டு வாசல் தொடப்ப கட்டை எடுத்து அடிச்சா, அப்போ கூட திருந்தல. பார்க்காத ஒரு தெய்வம் இந்த ஏழைய கர்த்தர் மாத்தினத்தோடு தான் இந்த ஏழை இந்த மக்கள் முன்னால வந்துக்கிறேன். அதுதான் சொல்றேங்க, ஏசப்பா பணக்காரனுக்கு தெய்வம் கிடையாது, கோட்டீஸ்வரனுக்கு தெய்வம் கிடையாது, பாமர மக்களுக்கு தெய்வம். அதனால்தான் ஏசப்பா கிராமந்தோறும் சுற்றி திரிந்தார். கைத்தட்டு. கிராமந்தோறும் சுற்றி திரிந்து யாரை மாத்த? கெட்டவனை நல்லவனா மாத்த. கைத்தட்டு. கெட்டவனை நல்லவனா மாத்துதான். அதனால்தான் பாருங்க, கெட்டவனா இருந்த என்ன நல்லவனா மாத்தின அந்த தெய்வத்துக்கு என்ன கொடுக்குதுன்னு சொல்லிதான் என்னையே அவருக்கு நான் 1985 வருஷம் என்னையே நான் கொடுத்தேன். ஏன் தெரியுமா? பயங்கர குடிகாரன். அந்த கெஞ்சாச்சேன், சருகச்சேன், சாராச்சேன், ஜெயில் எடுத்தேன், எல்லாம் பண்ண, எல்லா வேலையும் டோட்டலா பண்ணேன். ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஆனா என்னைக்கு ஆசை ஏசப்பா 1985 வருஷம் 17ஆம் தேதி என் மனசுல வந்தாரோ அன்னைக்கே புது மனுஷனா மாறினேன். கைத்தட்டு. அன்னைக்கே புது மனுஷனா மாறினேன். அன்னிலேருந்து இன்னி வரலாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி சின்ன கடுகளவு தப்பு செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை திருத்தியது என் ஆண்டவர், என்னை மனுஷனா மாத்தது என் ஆண்டவர். இன்னைக்கு 4 பேர் மதிக்கிறவனுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு ஆண்டவர். அந்த தெய்வத்தை தவிர இந்த வாயால நான் யாரையும் புகழ மாட்டேன், நான் பாடவே மாட்டேன். ஒரு பாடகனா கர்த்தர் பாருங்க, எனக்கு சினிமால சான்ஸ் வந்துச்சு. நான் சினிமால கண்டி போய் பாட்டு பாட்டிருந்தேன். நான் லட்சமா சினிமாக்காரன் கற்றுருப்பான். ஆனா பரிசுத்தத்தை தந்திருப்பேனா பணத்தை கொடுத்து பாவத்தை செய்ய வச்சிருப்பான். ஆனா நான் பணத்தை மதிக்காத என் ஜனத்தை மதிச்சு வந்துக்கிறேன். கைத்தட்டு. என் மக்களை மதிச்சு வந்துக்கிறேன். எனக்கு பணம் முக்கியம் இல்லை. பணம் என்னை பைத்தியக்காரனா மாத்திரும், பரிசுத்தம் என்னை நீதிமானா மாத்திரும். பணத்தை காட்டிலும் என் பரிசுத்த தெய்வத்தை நம்பி வந்திருக்கும் போது நீ பரிசுத்தமா வாழ விரும்புறியா? இந்த இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள காதுல கேளு. காதுல கேட்டதான் மனசுல சேவ் பண்ணணும். பாருங்க, கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்தா தான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோ. அதே போலதான் நல்ல வார்த்தைகளை இதயத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோ. தேவையான வார்த்தைகளை காதல் வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுரு. ஆனா நான் சொல்றேன், இயேசு இந்த ஏழை கூப்பிடுறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. அது வந்தது மட்டும் இல்ல, 8ஆம் அதிகாரம் படிக்க பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்க முடியும்? ருசி. இப்ப பாருங்க, நீங்க செய்த சாப்பாடை கையில் அள்ளி வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்து அது தித்தி பார்க்குதா புளி பார்க்குதா இன்னாக்குதா நாக்கு சொல்லும். ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை காது சொல்லணும். கைத்தட்டு. காதால கேட்கணும். சாப்பாடுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சாப்பிட்டீங்கன்னா செரிச்சு காலையில போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நீங்க சாப்பிடுற சாப்பாடோ உலகத்துல இருக்கிற அத்தீனி பேரும்
உலகத்துல பிறந்த அத்தினி மனுஷனும் சாப்பிட்டா 3 மணி நேரம் அவன் செரிக்கிறதுக்கு. ஆனா இந்த சத்தியத்தை நீ கேட்டினா வாழ்நாள் முழுதும் உன் மனசு விட்டு போவாது. கைத்தட்டு. உன் வயிறை விட்டு அது போயிடும், ஆனா சத்தியம் உன் மனசை விட்டு போவாது. அதனால தான் சொல்லுங்க, காதுல கேளு. நாங்க நல்லது சொல்ல, கெட்டதை இதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஏசப்பா எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. எங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தது தான் அவர் நல்லவர் என்பதை நாங்க சொல்ல வந்திருக்கோம். பாருங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க. யாரும் உலகத்துல வந்த எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது. என்ன தவிர சொல்ல நல்லவனே கிடையாது. ஆனா இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் நல்லவனா மாறிடுவான். கைத்தட்டு. இந்த பாருங்க, உட்காந்துக்கிற அத்தனை பேர் சாராய கடைக்கு போவாது. அதாவது மூஞ்சி பெற்று பாரு, எப்படி பாரு மூஞ்சி, எப்படி பாரு மூஞ்சி, அந்த மூஞ்சி பாரு. எல்லாம் சறுக்கடிக்கு போன மூஞ்சி தான். ஆனா சாராயம் நல்லவனா மாத்தல, கையில இருக்கிற சத்தியம் நல்லவனா மாத்துச்சு. அந்த சத்தியம் தான் இந்த கருப்பு புஸ்தகம். அல்லேலூயா. நிறைய பேர் கருப்பு புஸ்தகத்தை தப்பா நினைச்சுக்கிற. அதை திறந்து பார்த்தா கடல் அது. கைத்தட்டு. அது கடல் அது. அதனால தான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இனிமையானது, அது தேன் மதுரமானது. அந்த தேனான அந்த இயேசப்பாவுடைய வார்த்தை தான் எங்களை மனுஷனா மாத்தினதோடு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், ஒலிவு மர கன்றுகள் ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வீட்டு வாசல் எல்லாம் மரம் வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம் தெரியுமா? இதோ கூட முருங்கை மரம் வச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. எதுக்கு வச்சுக்கிறாங்க தெரியுமா? அர்ஜென்ட்டுக்கு உருவி பெருட்டி போட்டு சாப்பிட்டுடலாம். ஆமாங்க, முருங்கை பாருங்க, சாப்பாடே இல்லைனாலும் முருங்கைக்கீரையை பெருட்டி வெறும் கஞ்சியில சாப்பிட்டு நாங்கள் காதடிப்பி தீத்துவோம் சின்ன வயசுல. எங்க அம்மா என்ன பண்ண, சாப்பாடே இருக்காது, முருங்கைக்கீரையை வதக்கி மிளகாலம் போட்டு வதக்கி கொடுத்து அதை சாப்பிட்டு வாழ்ந்தோம் நான். ஆனா இதே முருங்கைக்கீரை என்ன நான் பண்ண தெரியுமா? இதே தண்டார்பட்டியில நான் பேசி நிற்கும் போது இந்த பெண்கள் வந்து, தம்பி உட்கார ராஜா பாருங்க, ஆம்பளைங்க கூட சாட்சி சொல்ல வெக்கப்படுவாங்க. கொஞ்ச நேரம் சிலிங்க அம்மா பாருங்க, ஆம்பளைங்க கூட சாட்சி சொல்ல வெக்கப்படுவாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க வெக்கமே படாது. அதுதான், அதுக்கு தான் அது பேர் லேடிஸ். என்ன வந்துச்சு சபையில வந்து ஒரு அம்மா, கர்த்தருடைய பரிசுத்த நாம் சாத்துறான், நாளை ஏன் அழுவுறேன்னு கேட்டேன். போய் உட்கார சொல்றேன்னு உட்காந்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சாத்துறா அழிச்சு. பாஸ்டர் கேட்டாரு, ஏன் அழுவலன்னு. அதான் சொல்ல வந்துக்கிறேன், போய் உக்காந்துக்கிறேன். அப்புறம் சொல்லு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சாத்துறா, ஏசப்பா என் நாமத்தினால எதை காட்டலாம் தருவேன்னு சொன்னாருங்க. ஏசப்பா நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னாரு. எதிர் வீட்டில் இருக்கிற முருமக்கா வீட்டில் முருங்கீரை கேட்கலாமான்னு கேட்டேன். ஏசப்பா சொன்னாரு, எதிர் வீட்டுல இருக்கிற முருமக்கா கிட்ட முருங்கீரை போய் கேளுனாரு. எக்கா 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 ஏசப்பா கிட்ட கேட்ட கொஞ்சம் முருங்கீரை படிச்சுக்க சொன்னாரு. அந்த அக்கா சொல்லி வெளுக்கு வச்சிச்சு ஒடிக்காது. ஏசப்பா உன் நாமத்துல தானே நான் போய் கேட்டேன், அவங்க வெளுக்கு வச்சிச்சு ஒடிக்காதுன்றாங்க. ஏசப்பா சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரிக்கு நீ கீரை துண்டுறேன்னு. எப்படி ஆண்டவரை நான் துண்ணுன்னு ஏசப்பா கிட்ட கேட்குற? திடீர்னு என் பொண்ணு விட்டு பிராடி வேலைக்குது. என் பொண்ணு விட்டாண்ட மேய வந்துச்சு. மேய ஜோர்னு மேய வந்து என் பொண்ணு விட்டாண்ட இந்த முருங்கை மரம் சாய்ஞ்சிட்டு சாய்ஞ்ச உடனே என் பொண்ணுக்கிட்ட போய் பேசுறாரு. அம்மா 6 மணிக்கு கீரை கேட்டாங்க, நீ வச்சுன்னு போய் கொடுன்னு. என் பொண்ணு என்ன பண்ணா, வச்சுக்கின்னு மயிலை நெஞ்சிக்கின்னு. தமிழ் எப்படி இருக்குது பாரு, கீரையை வச்சுக்கின்னு மயிலை நெஞ்சிக்கின்னு என் வீட்டுக்கு வந்தா, ஏமான்னு கத்துறா. யாரும் இந்த மெயில கத்துறாங்களே, யாரும் இந்த மெயில கத்துறாங்க. நான் கெது தரத்தை பார்த்தா என் பொண்ணு நெஞ்சின்னு நிற்கிறா. ஏண்டி அம்மா நெஞ்சின்னு வந்தேன், ஏண்டி அம்மா நிற்கிறேம்மா, ஏசப்பா நீ கீரை கேட்டேன்னு சொன்னாரு. அதெல்லாம் வச்சு எடுத்துன்னு வந்தேன். ஏசப்பா எவ்வளோ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரே, 6 மணிக்கு கேட்ட கீரை 9 மணிக்கு குடிக்குது. நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஏசப்பா சொல்றாரு, பெரட்டி உருவி போட்டு பெரட்டிடு, உருவி போட்டு பெரட்டிடு. நான் உருவி போட்டு பெரட்டிட்டு அப்புறம் சொல்லி ஏசப்பான்னு கேட்டேன். சோத்தை போட்டு பெரட்டி நீ துண்டுருங்க. நான் சோத்தை போட்டு துண்டு ஏன் கீந்தெல்லாம் கையில் வச்சுட்டு நான் பெடுக்கும் போது 12 மணி இருக்கும். 12 மணிக்கு படுத்தேன். 2 மணிக்கு வெயில் கொட 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 கொட. ஏசப்பா உன் நாமத்தினால தானே நான் கீரை துண்ணேன், இப்போ வயிறு கலக்குதானே. ஏசப்பா சொல்றாரு, கெகுசுக்கு போனாரு. நான் கெகுசுக்கு போகலான்னு லைட்டை போட்டால் லைட்டு பீச்சு போயிடுச்சு.
ஆண்டவரே கெகுத்துக்கு போகும்போது லைட் பீஸு போச்சு. ஏசப்பா சொல்றாரு, மெய்க்கு வத்தி வாங்கி வச்சுக்கிற பாரு, கோயிலுக்கு போய் மெய்க்கு வத்தி எத்தனை போனு. நான் மெய்க்கு வத்தியை கொளுத்திக்கின்னு கெகுத்துக்கு போயின்னு மெய்க்கு வத்தியை கொளுத்திக்கினே கெகுத்துக்கு போயின்னு 4 மணிக்கு 7 ஜபத்தை கேட்டார். 4 மணிக்கு 7 ஜபம். என்ன ஜபம்? கப்பை எடுக்கிற ஜபம் இல்ல. அறிவு இருக்குதான் உனக்கு? ராத்திரில கீரையை துண்டுறது. டாக்டர் சொல்ற ராத்திரில கறியை சாப்பிடு, காலையில கீரையை சாப்பிடுங்க. ராத்திரில கீரை துண்டு யார் உயிர் எடுக்கிறது? அதனாலதான் என்னுடைய சாட்சி எதுவா? ஏழை சாட்சி. ஏழையா இருந்த ராபர்ட்ட கர்த்தர் இன்னைக்கு நல்லவனா மாத்தி பாருங்க. பணக்காரனா கூட இல்லை, நான் நல்ல மனிதனா இருக்கிறேன். கைத்தட்டு பாருங்க. நல்ல மனிதனா கர்த்தர் மாத்தினார். அப்ப அந்த நல்ல மனிதனா மாத்ததான் இந்த உலகத்துல வந்த எல்லா மனுஷனை நேசிக்க வந்த ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசுவை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல நம்பிக்கையா இருக்கு மனுஷன் பாக்கியவன் சொல்லி இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல வளருவாங்க. ஞானம் உள்ள பிள்ளைகளை சொல்லி நெஞ்சமே நீ அஞ்சிடாத, நெஞ்சமே நீ அஞ்சிடாத பாட்டெல்லாம் என்னோட ஃபேமஸ் பாட்டு அல்லேலூயா பாட்டுக்காரங்க. அந்த பாட்டை பாடி நான் முடிக்கிறேன். எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த பாஸ் ஆகாய்க்கும் வந்திருக்கிற மக்களுக்கும் இவ்வளோ நேரம் பொருட்படுத்தாத எங்கள் மத்தியில் அமர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் தலை வணங்குறேன். கைத்தட்டு தலை வணங்கு. அல்லேலூயா. தலை வணங்கி உங்களுக்காக நான் நல்லா ஜெபிப்பேன். இந்த கூட்டத்துக்கு வந்ததால உங்களுடைய பதவி உயர்வு மாறப்போகுது. கைத்தட்டு. உங்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது. அல்லேலூயா. கைத்தட்டு. சொந்தக்காரங்க ராபர்ட்டுக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, கர்த்தருக்கு காணிக்க போடுங்க. இந்த 2 பாட்டு முடிஞ்சவனையும் சின்ன பிள்ளைங்க டான்ஸ் போடுங்க.
கல்லறைக்கு அனுப்பாத இருக்க மாட்டான்னு போட்டு அலையிடுவீங்க. இல்லை எப்படி வாசிக்கிறானுங்க பாரு. நானும் செத்துட்டா கூட இப்படி நான் செத்துட்டா கூட நீங்கள் நாங்கள் செத்துட்டேன்னா நீங்கள் 2 பேரும் வந்து வாசிக்கடாயா சாவுக்கு அலையிடுவீங்க. இப்போவே நான் உங்களை புக் பண்ணிடுறேன். ஏன்னா கேரண்டி இல்லை. நாளைக்கு இருப்போம் நிச்சயமே கிடையாது. நாளைக்கு இருப்போம் நிச்சயம் கிடையாது தம்பி. அன்னைக்கு பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான்னு வசனம் சொல்றது. அன்னைக்கு ஒரு திருடர் என்ன பண்ணுங்க, திருடர் அது பண்ணிக்கிறாரு, பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நிறைய லம்பாயிச்சுக்கிறான். அந்த கடை ஓனர் போய் இப்போ திருடன் கூட சொல்லக்கூடாதான், திருடரே திருடரே நம்ம அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமா. அதே மாதிரி குடிக்காரரே அமருங்க அப்படின்னு சொல்லணுமா, அவரே இவரேன்னு கூப்பிடணுமா. அப்படிங்கும்போது இந்த இந்த நகையை கொள்ளாச்சு அந்த கடைக்காரு அவர் ஜெயிலில் போய் கேட்குறாரு, திருடரே திருடரே எனக்கு கேளுங்க, திருடரே திருடரே பாப்பா அமைதியா இருக்கு, திருடரே திருடரே இவ்வளோ கடையை விட்டுட்டு என் கடையில் வண்டி ஏன் வந்த திருடரேன்னு. அவன் சொன்னான், ஐயா திருடுவதுக்கு நீங்கள் தான் வழி காட்டினீங்க, 4 கடை போய் பாருன்னு சொன்னீங்க, 4 கடை போய் பார்த்தேன், எல்லா கடை போட்டும் பெருசாக இருந்தது, உங்கள் கடை தான் ரொம்ப லைஸாக இருந்தது, அதெல்லாம் இங்கே வந்து திருடுன்னு. அலையிடுவா. திருட உன் மனசை திருடுவான், உன் சந்தோஷத்தை திருடுவான், உன் சமாதானத்தை திருடுவா, கடைசியில் கேரா பிளாட்பாரத்தில் நிற்க வச்சு அழகு பார்ப்பான். ஆனால் திருடனுடைய வழி அதுதான், ஏசப்பா வழி அப்படி இல்லை. அதான் பாருங்க, திருடன் இருட்டில் இருப்பா, இயேசு வெளிச்சத்தில் இருப்பார் சொல்லி. அலையிடுவா. திருடன் இருட்டில் இருப்பா, இயேசு வெளிச்சத்தில் இருப்பார் சொல்லி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற வழி ஆண்டவராக இயேசு சொல்லி இந்த நெஞ்சமே இந்த பாடலை பாடி முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய பேரன் பினு வாசிக்கிறார். கலையிலோயா என் 3 பசங்களும் பேரனுங்க தான் எனக்கு. பினு வாசிக்கிறாரு. கலையிலோயா இந்த வாசிக்கிறதெல்லாம் வந்து ஒரு கலை இது. ஓகே, அதான் இப்ப இருக்க கீபோர்டு வாசிக்கிறது பேரன் தான், பினுவும் பேரன் தான். இந்த கீபோர்டு வாசிக்கிறானே இவங்க தாத்தா வந்து என்னுடைய டியர் ஃப்ரெண்டு. அப்போ அவங்க தாத்தாக்கு பாருங்க 2 பொண்ணு 1 பையன். அப்படிங்கும்போது இவங்க அம்மா தான் வந்து பெரியவங்க. அப்போ அவங்க தாத்தாட்ட சொல்ல, இந்த பொண்ணுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். அதேமாரி கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பையன் பிறப்பான, அவனும் பிறந்துட்டான். ஆனால் அவன் பிறந்த உடனே பாருங்க, அவன் அம்மா கையில் வச்சுட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், இப்படி கையில் வச்சுருந்தா இந்த பையன் வந்து வசம் கண்டுறான், பெசத தொட்டில் கட்டு. இல்லைப்பா எனக்கு பழக்கம் இல்லை. நான் சொன்ன ஒரு புடவை எடுத்துனான்னு சொல்லி தொட்டில் கட்டி ஜபம் பண்ணி தொட்டில் கழுத்தினவனை. ஆனால் ஜபம் பண்ணி தொட்டில் இருந்தவன் இன்னைக்கு கீபோர்டில் இருக்கிறான் பாரு, கை தட்டு. அதே இல்லை, இப்போ இப்படி வாசிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் என் பேரப்புள்ள வந்து இது 2. ஓகே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு வண்டி, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே.
ஜனவரி 30ஆம் தேதி எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. இந்த டாக்டர் சோதி சத்துவ இவர் இறந்துருவாரு. ஆனா டாக்டர் பாருங்க என்ன உயிரோட உட்காந்துருக்கேன். எனக்கு பாருங்க அரசாங்க கண்களை தயவு 3 லட்சம் ரூபாய் அரசாங்கம் எனக்கு கொடுக்குது. எனக்கு சென்ட் வச்சிருக்கிறாங்க. எனக்கு சென்ட் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்காக காப்பீட்டு திட்டத்தின் மூலமா எனக்கு உதவி செய்து 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எனக்கு சென்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அது ஆண்டவருடைய கிருபை. எதுக்கு நான் சொல்லுவேன்? மரிக்கிற தருவாயில் என்னை காப்பாற்ற என் தெய்வத்துக்கு தான் இந்த உடல், இந்த உயிர் எல்லாமே. இடுப்பு பல்ஜி ஆகி போச்சு. இடுப்பு பல்ஜி ஆனவங்களுக்கு தெரியும் எப்படின்னு. இடுப்பு பல்ஜி ஆயிடுச்சுன்னா கால் செயல்படாது, கால் நரம்பெல்லாம் வழி எடுக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் 6 மாதம். நான் உடனே சொன்னேன், ஆண்டவரே நான் எந்த டாக்டரையும் நான் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் சுகம் தரணும். பாருங்கள் இவ்வளோ நேரம் நின்று பாருங்கள், இவ்வளோ நேரம் என்னை நிற்க எனக்கு பலன் தந்தை என் தெய்வம் தாங்க பெரியது. பாருங்க இவ்வளோ பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்கு இவ்வளோ இருந்தோம் நான் வந்த காரணமா ஆகாய் பாசம் மேலே வச்ச பாசமும் ஆசீர்வாதம் பொருள் மேலே வச்ச அன்பும் என்னை இங்கே கொண்டு வந்தது. நல்ல வாய்ப்பு தந்து இந்த பகுதி மக்களுக்கும் ஆகாய்க்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரர் சுவிசேஷத்தன் டாக்டர் ராபர்ட். இப்போ கையை தட்டு நம்முடைய காவலர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். இப்போதும் கர்த்ததாமே இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதித்தபடினால இந்த வார்த்தைக்காகவும் நம்ம பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படி நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் வசந்த் சாலமுனையை வந்து ஜெபிப்பாங்க. பரலோகத்திலே வாசமர பரமபிதாவே, இவ்வளவு நேரம் அனுப்பா ஊழியக்காரரை வைத்து நீ வார்த்தையின் மூலமாக அவருடைய சாட்சியின் மூலமாக நீ போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவரையும் பலப்படுத்துங்க, ஆயுஸ் நாட்களை கொடுத்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்னும் 3 நடனம் இருக்குது, அதை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு விட்டு முடிக்கலாம். சீக்கிரம் வாங்க அப்படியே விட. அடுத்தது நீங்க தான் அந்த 4 பேர் சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. கற்பகமா கூப்பிட்டு விட்டாங்க, பொண்ணு ஆடுதுன்னு. ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுதுல கூப்பிட்டு. கிளாப் பண்ணுங்கம்மா. அடுத்தது
நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். அடுத்து அவங்க இப்போ ஆடினாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆடல. ஏன்னா அவங்களுக்கு பாவமாக இருந்துச்சான், ஸ்டேஜ் எதனா ஆகிட போகுது, அதனால் பொறுமையாக ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் வரவங்க பொறுமையாக ஆட தேவையில்ல. சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாலண்டியர் டீச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. சீக்கிரம் வழி விட சொல்லுங்கம்மா. அந்த குரூப்பை அப்படியே இது பண்ணிவிடுங்க. நல்லா பிரியா நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் அவங்க உற்சாகமாக ஆடுவாங்க. ஒரே ஒரு டான்ஸு தான் இது. முடிஞ்சதும் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்து டீச்சருங்க ஆட போகிறாங்களா? அடுத்தது இன்னும் டான்ஸ் இருக்கா? சரி ஓகே சீக்கிரம். சர்ச்சோட பிலீவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்சதும் அர்ஜென்ட் பண்ணாதீங்க. சூறாவளி வேட்டதான் இனி கோட்டைக்கு நாராதான். சிங்களான ஜீசஸோட கேங்கு தான். சூறாவளி வேட்டதான் இனி கோட்டைக்கு நாராதான். கரடி சுகம் எது வந்தாலும் டகுலு தான். தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜாதான். கரடி சுகம் எது வந்தாலும் டகுலு தான். தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜாதான். கொண்டு வரட்டா கொத்து போடட்டா கேட்ட கொடியத்தா வெட்டி போட்டாதா வீட்டு ராஜா. கொண்டு வரட்டா கொத்து போடட்டா கேட்ட கொடியத்தா வெட்டி போட்டாதா வீட்டு ராஜா. பழகணும், மறக்க நினைக்கணும், தேவனை போலவே ஆசீர்வதிக்கணும். மன்னிக்க பழகணும், மறக்க நினைக்கணும், தேவனை போலவே ஆசீர்வதிக்கணும். கேட்பதை கேட்டுக்கோ, நினைச்சதை நினைச்சுக்கோ. கேட்பதை கேட்டுக்கோ, நினைச்சதை நினைச்சுக்கோ. கேட்பதற்கு மேலா பல கனிகளை தரப்பா. கேட்பதற்கு மேலா பல கனிகளை தரப்பா. சிங்கனா ஜீசஸோட கேங்கு தான். சூறாவளி வேட்டதான் இனி கோட்டைக்கு நாராதான். சிங்கமா ஜீசஸோட கேங்கு தான். சூறாவளி வேட்டதான் இனி கோட்டைக்கு நாராதான். கரடி சுகம் எது வந்தாலும் டகுலு தான். தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜாதான். கரடி சுகம் எது வந்தாலும் டகுலு தான். தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜாதான். கொண்டு வரட்டா கொத்து போடட்டா எட்ட கொடியத்தா வெட்டி போட்டாதா வீட்டு ராஜா. கொண்டு வரட்டா கொத்து போடட்டா எட்ட கொடியத்தா வெட்டி போட்டாதா வீட்டு ராஜா. நீங்கள் கிளாப் பண்ணால் தான் இன்னொருத்தர் வந்து சீக்கிரம் டான்ஸ் ஆடுவாங்க. சீக்கிரம் அவங்களுக்கு வழி விடுங்க. நீங்களே வழி விடலன்னா யார் வழி விடுவாங்க? எல்லாமே வாங்க சீக்கிரம் கொஞ்சம் வழி விடுங்க அம்மா. வழி விடு. இது டான்ஸ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி இந்த சைடு போயிடுங்க. திருப்பி அந்த சைடு போகாதீங்க. எல்லாமே சீக்கிரப்பா. வீடியோ ஆன்ல இருக்குதா?
இந்த பாட்டு பாடு சீக்கிரம். கடுகே எங்க ஊரு கடுகே ஆட்டரே சீக்கிரம். சோனா டீச்சர் வந்துட்டாங்களா? டீச்சர் சீக்கிரம். மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரு. பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரு. அது அப்புறம் என்னாச்சு? அவன் லைஃப் மாறிடுச்சு. அவன் பார்வை மட்டும்தான் வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்னாச்சு? அவன் லைஃப் மாறிடுச்சு. அவன் பார்வை மட்டும்தான் வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் முன்னே போடு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் முன்னே போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. திக்கு திக்கு வாயி மோசஸே சாக்கு சொல்லி நழுவுனா. திக்கு திக்கு வாயி மோசஸே சாக்கு சொல்லி நழுவுனா. கூடவே இருப்பேன்னு சொல்லிதா பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதா. கூடவே இருப்பேன்னு சொல்லிதா பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதா. அப்புறம் என்னாச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவன் பார்வை மட்டும்தான் வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அப்புறம் என்னாச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவன் பார்வை மட்டும்தான் வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் முன்னே போடு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் முன்னே போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. மீனு கர பேதுரோ அலை கடலின் நடுவிலே. மீனு கர பேதுரோ அலை கடலின் நடுவிலே. பட்டு பாடுபட்டும் கிடைக்கல. ஏசப்பா வார்த்தை கேட்டு வலைய போட்டாரு. பட்டு பாடுபட்டும் கிடைக்கல. ஏசப்பா வார்த்தை கேட்டு வலைய போட்டாரு. அது அப்புறம் என்னாச்சு? அது பார்வை மட்டும்தான் வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்னாச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவன் பார்வை மட்டும்தான் வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் முன்னே போடு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் முன்னே போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. நல்லா கிளாப் பண்ணு. அடுத்து சீக்கிரம் ஓடியா. பாய்ஸ் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வா பாய்ஸ் சீக்கிரம் ஓடியா. டீச்சர் Get a personal loan from MoneyView. லைனா நிக்க வச்சுங்க. லைனா நிக்க வச்சுங்க. கடுகே கடுகே லைனா நிக்க. போடுப்பா. கர்த்தரையே நீ பாடு,